வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு மெய் சிலுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலையில் நான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்ருக்கிறப்ப ஒரு பயங்கரமான நியூஸு. ஏன்னா அவர் சொன்னதுலேயே இது பெரிய நம்ம எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன். இத்தனை காலங்கள், அதாவது இப்போது நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்திருக்கலாம், இத்தனை காலங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் ஊக்குவிச்சிருக்கிறீங்க? எத்தனை விளையாட்டு வீரர்கள் உங்களால் முன்னேறி அவர்கள் ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க? கொஞ்சம் அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் விடுங்க. விளையாட்டு வீரர்களை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது ஒரு பக்கம் ஓகே. ஆனால் விவசாய விட விளையாடுவது தான் கடினம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுதான் எனக்கு புரியலை. ஒரு விளையாட்டு வீரர் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணி நேரம் ஓடுறாரு, மலை ஏறுறாரு, எல்லா பக்கம் போகிறாரு வராரு, டயர்டாகிட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் உட்காந்துருவார். நீங்கள் விவசாயத்தை நான் தெளிவாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் சைடு வாங்க, விவசாயிகளை நான் காட்டுறேன். காலையில் அதே 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய விளையாட்டு வீரரை விட இவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு விவசாயத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஏர் உழுகுறதுலேருந்து இப்போ தான் எல்லாத்துக்கும் வண்டி வந்துருச்சு. அந்த காலத்தில் எல்லாமே கையில் செஞ்சது தான். இப்போவும் நிறைய இடத்துல களை எடுக்க போகிறது, களை வெட்ட போகிறது, வாழை மரத்துக்கு உரம் வைக்க போகிறது, வாழைப்பழையை வெட்டிட்டு வர்றது எல்லாமே மனுஷங்க தான். விவசாயம் என்றாலே மனிதர்கள் தான். மனுஷங்க இல்லாத இடத்துல விவசாயம் நடக்காது. மிஷின் வந்த இடத்துல கூட கதிரை இருக்க தான் மிஷின் வந்திருக்குது, சரிங்களா? நடுறதுக்கு மிஷின் வந்திருக்குது. ஆனால் அதில் யாரும் நடுறது கிடையாது. விவசாயிகள் இல்லை என்றால் மனுஷனுக்கு சோறு கிடையாது. விளையாட்டு வீரர்கள் போயிட்டு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியில் திங்கலைன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடுவாங்க. வயிற்றுக்கு சோறு தேவை. பீஸா பர்கர், அந்த பீஸா பர்கர் செய்யறதுக்கும் விவசாயத்தில் இருந்து தான் பொருள் தேவை. அமெரிக்காவில் இருந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்களா? உங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரிலன்னா அமைதியாக இருந்துருங்க. நல்ல ஆட்சி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் விவசாயிகளை அசிங்கப்படுத்தவும் விவசாயிகளை குறைச்சி பேசவும் இருக்காதீங்க. ஆட்சினா என்னன்னே தெரியாது, அரசியல்னா என்னன்னே தெரியாத உங்களை கூட்டிகிட்டு அரசியலில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறது பேர் இந்த மக்கள். இவங்களை சொல்லணும். எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு அந்த புத்தி இருந்திருந்தா இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் இருந்திருப்பீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. வயிறு எரியுது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது.